உங்கள் தேடி வருவதில் நீங்கள் முன்னிருந்து நின்றால் உங்களுக்கான பிசினஸ் கிடைக்கும். உங்களுடைய பிசினஸ் என்னால் நம்பர் 1 கண்டிப்பா கொடுக்க முடியும். இந்த பராமீட்டர்லாம் நீங்க தேடிங்கன்னா நம்பர் 1ல இருந்தனா நீங்க போய் ஓட வேண்டாம், உங்களை தேடி வருவாங்க. தேடி போனீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட். தேடி வந்தாங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன். தேடி வர வைக்கிறது என்னுடைய வேலை. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே இண்டக்ஷன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோடைய ப்ரெசன்டேஷனை பார்த்தேன். முடிச்சுட்ட உடனே சாசா சந்திரசேகர் சார் எனக்கு எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டாங்க. சிரிச்சிட்டே மணி நீ இப்போ தான் வந்திருக்க உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. மணிவண்ணன் என்னுடைய ஸ்லோகனே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் ஆல் மேக்ஸ் மீ எக்ஸலன்ஸ். ஸோ மை ஜேர்னி. ஸோ மணிவண்ணன் அப்படின்றனா நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், entrepreneur, digital business consultant and corporate trainer and kunjama kutti owned violin player. So MSc software engineering 2006 to 11 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் முடிச்சேன். விஜய் அண்ணா கூட தான். விஜய் அண்ணா என்னோட சீனியர் அவரு. ஸோ என்னுடைய ஃபேமிலி சுபத்ரா எஸ்பிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய சன் பிரத்யும்னன் 5th ஸ்டாண்டர்ட் ஆதித்யாவில் படிச்சுட்டு இருக்கான். அப்படியே உயிரிலிருந்து உயிர் வருது பாருங்க. இதான் என்னுடைய உயிர். இப்போ இது சேஃபட் இன்ஃபோடெக் 2012 வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து சேஃபட்னா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சேஃபட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி. இப்போ போலாரிஸ், காங்கிசன், லூமினாஸ், வேர்ல்ஃபுல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி நேம். ஸோ அந்த கேலக்ஸி நேமில் வந்து பேர் வச்சா இது வந்து ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணது. ஸோ யூனிவர்ஸ்குள்ள கனெக்ட் ஆகும், எல்லாமே சக்ஸஸை நோக்கி போகும். அது ரிலேட்டடாக பேர் வைக்கணுன்ற மாதிரி நான் சர்ச் பண்ணக்குள்ள எனக்கு சேஃபட்ன்றது கிடைச்சிச்சு. நான் சேஃபட் இன்ஃபோடெக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோட யூனிவர்ஸ் கூட வந்து இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எதுவாக நான் நினைக்கின்றனோ அதுவாகவே ஆகுவான் என்ற மந்திரத்தோடு நான் இங்கே வந்து நினைக்கிறேன். நான் பிஎன்ஐல சேர்ந்ததும் ஒரு சீக்ரெட் தான். அந்த சீக்ரெட் எப்படி ஒர்க் ஆச்சுன்றத இது ஜஸ்ட் ஒரு இது என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் போடான்னு நினச்சிக்காதீங்க. இதோடைய கனெக்டிவிட்டி இருக்குது இதில். என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து பிஸ்னஸ்ன்றது ட்ரிக்கர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2012 நான் காலேஜ் முடிச்ச உடனே நான் காலேஜ் படிக்கக்குள்ளேயே என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கர் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே நடந்திருக்குது. கொட்டாங்குச்சி வயலின் பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொட்டாங்குச்சி வயலின். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கல நான் வயலின் கிளாஸை ஜாயின் பண்ணேன். அந்த வயலின் கிளாஸில் ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வயலின் வாங்கணுன்றது ஆசை. இந்த கொட்டாங்குச்சி வயலின் தெரியுங்களா? அந்த கொட்டாங்குச்சியில் வந்து எங்கள் கோயில் திருவிழாவில் வந்து விற்றாங்க. போயிட்டு வாங்கி ஸ்கூலில் போய் எல்லாருக்கிட்டையும் வாசித்தேன். ஸ்கூலில் போய் எல்லாருக்கிட்டையும் வாசிச்சு காமிக்குள்ள டேய் இது என்னடா இது எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு 10 பேர் வந்து கேட்டாங்க. சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி. கொட்டாங்குச்சி எடுத்தேன், தேங்காய் உடைச்சி கொட்டாங்குச்சிலே வந்து செஞ்சேன். அந்த கொட்டாங்குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரோட்டில் கிடக்கிற மூங்கில எடுத்தேன். இந்த பிரேக் பிடிப்பாங்களா அதில் ஒயரில் ஒரு ஒயரை எடுத்தேன். வயலினை செஞ்சேன். போய் ஸ்கூலில் போயிட்டு 10 வயலின் செஞ்சேன். ஒரு பைசா கூட எக்ஸ்பென்ஸே கிடையாது, செலவே இல்லாமல் ஸ்கூலில் போயிட்டு 10 பேருக்கு கொடுத்தேன். ஒரு வயலின் 20 ரூபா, 10 வயலின் 200 ரூபா. 8th ஸ்டாண்டர்ட்லேயே சம்பாதிச்சிட்டேன் நான். அந்த ட்ரிகர் தான் என்னை வந்து நான் காலேஜ் முடிச்ச உடனே என்னை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வச்சது. சேஃபோர்ட் இன்ஃபோடெக்கில் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த காலகட்டத்தில் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் ஆகலை அப்படின்னா நம்மளால சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். ஆக்சுவலாக வந்து நான் 2012 முடிச்சிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வெப்சைட் பண்ணுறேன். போய் கேட்டேன், யாருமே எனக்கு நீ என்னப்பா இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கேயுமே ஆர்டர் கிடைக்கல. ஏன்னா என்னுடைய ட்ராவல் ஃபுல்லாகவே எஜுகேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் மட்டும் தான் என்னுடைய ட்ராவல். ஏன்னா நாங்கள் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சி புதிய தலைமுறைக்கெல்லாம் போயிட்டு சேல்ஸ் பண்ணோம். ஓகே சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீட் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா நான் படித்த ஸ்கூலுக்கு போனேன். சிஸ்டர்ஸ் இமாக்குலேட்ஸ் ரிலேட்டட் ஸ்கூலு. சிஸ்டர் நான் மணிவண்ணன், இந்த ஸ்கூலில் தான் பழைய ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியெல்லாம் என்னன்னு தெரியாதுப்பா சிஸ்டர். நான் நம்ம ஸ்கூலுக்காக டொனேட் பண்ணுறேன்னு சரியில்லை. நான் 2012 டொனேட் பண்ணேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு நானே சீஃப் கெஸ்ட்டாக போனேன். அந்த வெப்சைட்டில் ஆச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சாங்க. ஆக்சுவலாக அதோடைய ஃபோட்டோ தான் இது. ஸோ ரெஸ்பான்சிவ் வெப்டைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம்லேயும் ஓப்பன் ஆகிக்கும்,
மொபைலே ஓப்பன் ஆகிக்கும், டேப்லெட்லேயும் ஓப்பன், கம்பேட்டபிலிட்டி டு ஆல் த டிவைஸ். இதை ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை ஜஸ்ட் நார்மலாக ஃபோன் நம்பர் மட்டும் எடுக்காம கூகுள் ஃப்ரெண்ட்லி, எதுக்காக வெப்சைட் பண்ணுறோம், கூகுளில் சர்ச் பண்ணால் டாப்பில் வரணும். அதில் கூகுளில் கொடுக்குற அல்காரிதம்லாம் பர்ஃபெக்டாக பேஸ் பண்ணி 100% ரிசல்ட்டோட கொடுப்போம். அந்த வெப்சைட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ப்ரொஃபஷனல் வெப்சைட் டிசைன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா சேஃபர்ட் இன்ஃபோடெக் தான் டாப்பில் வரும். ஸோ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வந்து நிறைய R&D ரிலேட்டடாக மொபைல் ஆப் பண்ணியிருக்கோம். SEO தாங்க இதுக்கப்புறம் உலகமே. உங்கள் தேடி வருவதில் நீங்கள் முன்னிருந்து நின்றால் உங்களுக்கான பிசினஸ் கிடைக்கும். SEO இஸ் த ஹையஸ்ட் ப்ராசஸ். SEOல நீங்கள் கூகுளில் நாங்கள் தான் பாண்டிச்சேரியில் நம்பர் 1 கம்பெனியாக இருக்கோம். நீங்கள் SEO கம்பெனி சர்ச் பண்ணி நம்ம நம்பர் வரும். உங்களுடைய பிசினஸ் என்னால் நம்பர் 1 கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த பராமீட்டர்லாம் நீங்கள் தேடிங்கன்னா நம்பர் 1ல இருந்துன்னா நீங்கள் போய் ஓட வேண்டாம், உங்களை தேடி வருவாங்க. தேடி போனீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட். தேடி வந்தாங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன். தேடி வர வைக்கிறது என்னுடைய வேலை. உங்களை பிசினஸ் தேடி வரணும்னா SEO பண்ணினா 100% உங்களுக்கு பிசினஸ் வரும். ஏன்னா நான் மார்க்கெட்டிங் ஸ்டாப் பண்ணி 10 வருஷம் ஆகுது. நீ SEOல மட்டும் தான் பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கு எனக்கு இப்போ. ஸோ இ-காமர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இ-காமர்ஸ் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேஃப்டி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வந்தாலும் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ சேஃப்டி இஸ் கிவிங் கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் ஆக்சுவலாக ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே எங்களுடைய ப்ராடக்ட் இருக்கு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இது தெரியும், டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். சிங்கிள் QR கோட் இதுவும் இது கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் கூட. ஸோ BNI ஜேர்னி. ஸோ BNI ஜேர்னி இஸ் லைக் ட்ரிகரிங் ஃபார் டைம் நெக்ஸ்ட் லெவலில் நான் நோக்கி போகிறதுக்கான BNIல வந்தேன். ஸோ BNI அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா நாங்கள் இங்கே இருந்துக்கிட்ட ஒவ்வொருத்திட்டையும் ஒரு பாசிட்டிவ் திங் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்திட்டையும் நான் என்னை பற்றி நான் ஒரு நிமிஷம் நீங்கள் நின்னீங்கன்னா சார் உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். லட்சுமி மேட் ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கேன், முகேஷ் ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கேன், சத்யம் சார் ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கேன், சுதிமேம் ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கேன். எல்லாருடையும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துட்டேன். ஐ மேக்கிங் மோர் பாசிட்டிவ். எல்லாருடையும் இருக்க பாசிட்டிவ் எடுத்துட்டு ஐ மேக்கிங் மோர் பாசிட்டிவ். ஒரு என்ன விஷயம் நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் எனக்கு வந்து 10th இயர் வந்து அனிவர்சரி, 10th இயர் வெட்டிங் அனிவர்சரி. ஆனால் தந்தா வந்து சார் நீங்கள் வந்து எது சாட்டை எடுத்துக்கோங்க சொன்னேன். ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும், நீ போயிட்டு வா, நம்ம சாயங்காலம் இங்கே வேணா வெளியில் போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, சாயங்காலம் வெளியில் போனேன். கோயிலுக்கு போயிட்டு நைட் ஒரு 8:30 மேலே ஆயிடுச்சு. என் பையன் கேக் வெட்டி ஆகணுன்ட்டான். கேக் வெட்டி என்னடா இன்னும் டைம் இல்லைடா. அதான் நம்ம நிலை சேர்ந்துருக்கே அவன் சொல்கிறான், அதான் நம்ம நிலை சேர்ந்துருக்கேன். ரியலி ஷாக். அப்புறம் வந்து அவனுக்கு பல்லு பெயின்ன்றதால எங்கட போகணும் கேட்டால் அதான் நம்ம குட்டி பையன் இருப்பாங்க, குட்டி பையன் அந்த ஆன்டி கிளினிக் போகலாம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் BNI கனெக்ட். ரியலி ஐ எம் ஹாப்பி டு பி வித் யூ ஆல். அதனால தான் நான் எப்பயும் விடல மை BNI ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபுல்லாக இப்போ. ஸோ இட்ஸ் மை ஃபேமிலி, இட்ஸ் மை BNI ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்ட்ரி வந்ததுக்கு எனக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த 4 மாதமும் நான் என்னுடைய ஜேர்னி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இதில் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. என்கிட்ட வந்து பழகி பாருங்க. எனக்குள்ளே இருக்க ஒரு மணிவண்ணன் வாவ் சூப்பர் கட்டி பிடிச்சிப்பீங்க என்ன, சரிங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ.